ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் படிப்போடு சேர்த்து நல்ல குணநலன்களோட அல்லாஹ்வுடைய கட்டளையும் பின்பற்றி நடக்கணும். அறிவை தேடுறது ஒரு இபாதத். நபி சொல்றாங்க, அறிவை தேடுறது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. அதனால படிப்பை மதிப்போட மன நிறைவோட செய்யணும். பள்ளி கல்லூரி சூழ்நிலையில இருந்தாலும் தொழுகையை விட்டுடக்கூடாது. ஏன்னா தொழுகை நம்ம வாழ்க்கையோட அடிப்படை தூண். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். குரான் ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களை போல பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆசிரியர்களோட அறிவுரையை கேட்டு செயல்படணும். அதுதான் நல்ல மாணவர்களோட அடையாளம். கெட்ட வழியில போகக்கூடிய நண்பர்களை தவிர்த்து நல்ல குணம் கொண்ட நண்பர்களை தேர்வு செய்யணும். நபி சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனை போல இருப்பான். அவனோட ஒரு செயலாவது அவன்கிட்ட வந்துரும். அதனால சிறந்த நண்பர்களை தேர்வு செய்யுங்க. பொய் சொல்றது, சூழ்ச்சி செய்யறது, சண்டை, அநியாயம் இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க. நேர்மை, சுத்தம், பொறுமை, நாகரிகம் போன்ற நல்ல பண்புகளை வளர்த்துக்கோங்க. நேரம் ஒரு நியாமத், அல்லாஹ்வுடைய அருள்கொடை. அதனால நேரத்தை வீணாக்காம படிப்பு, தொழுகை, குரான் ஓதுறது, உடற்பயிற்சி, விளையாட்டு, பிறருக்கு உதவி செய்யறது இது போன்ற நல்ல செயல்களை செஞ்சு நேரத்தை சரியான முறையில பயன்படுத்துங்க. பெற்றோருக்கு கட்டுப்படுங்க, அன்போடு நடங்க, மரியாதையா பேசுங்க. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் துவா செய்ய மறக்காதீங்க. உங்க வகுப்பு தோழர்கள் கிட்ட அன்பா இருங்க. உங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கங்க. உங்களோட அடக்கத்தை பாதுகாத்துக்கங்க. வதந்தி பேசுறதையும் பிறரை கொடுமைப்படுத்துறதையும் முழுமையா தவிர்த்துக்கோங்க. உங்க மதிப்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் இல்ல நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல பயப்படாதீங்க. படிப்பு உலக வாழ்க்கைக்காக மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையவும் பிறருக்கு பயனளிக்கவும் படிக்கணும். கற்றுக்கொண்ட விஷயங்களை ஹலால் வழிகளில் பயன்படுத்தி இம்மை மறுமையில வெற்றி அடைங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.